தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவரே, நற்கருணையில் வீட்டிருக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்றைய நாளிலே என்னை பின் செல்ல விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் தொடரட்டும் என்று நீர் சொன்ன அந்த இறை வார்த்தைக்கு எங்களை உட்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் முயல்கிறோம். You have called us by calling our name. You have chosen us even before we were conceived in our mother's womb. Lord, today in this beautiful chapel, 39 our reverend deacons are here from the St. Peter's Pontifical Institute of Theology, Bangalore. Lord, we offer each and every one of our brother here. You have called them. You have called them for a purpose. You have called them for a mission. You have called them to bear witness for you in any moment of our life, their life and our lives. Lord Jesus, as you called Matthew, as you called Peter and his brother, as you called John and his brother Bartholomew, all the 12 apostles, you have called all our beloved brothers here. We plead you, we implore you to give us your strength, your mind, your will, as you fulfill your Father's will. As you said, fulfilling the will of my Father is my food. Lord Jesus, as they are going to encounter the society, the challenging society today here in India, as they are going to encounter various kind of challenges, let them be strong. Let them be filled with the Holy Spirit. Let them be always be yours and only yours. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த 39 தியாக்கோன்மார்கள் பெங்களூரில் இருக்கின்ற புனித பேதுரு பாப்பிரை குறுமடத்திலிருந்து இன்றைய நாளிலே ஏறக்குறைய ஒரு வாரமாக இந்த மாதா தொலைக்காட்சி சாந்தோம் கலைத்தொடரும் நிலையத்திலே தங்களையே இந்த ஊடகத்துறையிலே திடப்படுத்திக் கொள்வதற்காக, இன்னும் அறிந்து கொள்வதற்காக, தங்களது குருத்துவ வாழ்க்கையை, பணி வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்திலே செயல்படுத்துவதற்காய் தங்களை தயாரிக்க வந்திருக்கிறார்கள். இன்றைய நாளில் இந்த நற்கருணை ஆராதனையின் வழியாக இவர்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரின் திருப்பாதத்தில் ஒப்படைப்போம். மாதா தொலைக்காட்சியின் ஒவ்வொரு இனிய இதயமும்
இவர்களின் இதயம் இறைவனுக்கு உகந்த இதயமாய் என்னாலும் இருக்க, வாழ்வில் எதிர்கொள்கின்ற எல்லா விதமான சங்கடங்களிலும் சவால்களிலும் ஆண்டவரின் பின்னால் அவர்கள் எடுத்து வைத்த அடி சிறிதும் அடி பெறலாமல் ஆண்டவரோடு நிலைத்து நிற்க இந்த நாளிலே இவர்களுக்காய் இதோ இந்த அற்புதத்தின் ஆண்டவரிடத்திலே, அன்பின் இரக்கத்தின் ஆண்டவரிடத்திலே, நம்மோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நற்கருணை நாதரிடத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். நம் ஆண்டவரை இவர்களும் நாமும் நம் முழு வலிமையோடு ஆற்றலோடு வல்லமையோடு அன்பு செய்யும் விதமாய் இதோ இந்த பாடலை நாம் ஜெபமாய் பாடி ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிப்போம். கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. உயர்த்தி உற்சாகமாய் பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே.
கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். நான் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். மத்தேயு 11:28 முதல் 30 வரை. இன்றைய உலகில் நாம் எல்லோரும் ஏதோ ஒரு மனக்கவலையோடு சுமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றிய கவலை, பிள்ளைகள் தங்களுடைய படிப்பை பற்றிய கவலை, இளைஞர்களுக்கு தங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலை, முதியோர்களுக்கு தங்கள் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் சேர்ந்து வாழ மாட்டோமா என்ற கவலை, உழைக்கும் மக்களுக்கு வாழ்க்கையில் உயர மாட்டோமா, நல்ல வருமானம் கிடைக்காதா என்ற கவலை, நோய் உற்றவர்களுக்கு தங்கள் நோய்கள் குணமாகாதா, துன்பத்தில் உள்ளவர்களுக்கு நம்முடைய துன்பம் நீங்காதா என்ற கவலை. இவ்வாறு பலரும் பலவித கவலைகளோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட யதார்த்தமான சூழ்நிலையில் இறைவன் நமக்கு அளிக்கும் அழைப்பு யாதெனில், எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இறைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், நான் உங்களுடைய சுமைகளை சுமக்க தயாராக இருக்கிறேன் என அழைப்பு விடுக்கிறார். எனவே நாம் அனைவரும் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை விடுத்து நாம் அவரிடம் நம்மை சரணகதி அடைவோம். தொடக்கத்தில் இறைவன் மனிதனை அழைத்து, நான் உன் கடவுள், நீங்கள் என் மக்கள் என வாக்குறுதிகளை அளித்து நம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். நாம் எப்பொழுதும் எல்லாம் பாவம் செய்கிறோமோ அப்பொழுது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது.
நாம் இறைவனை விட்டு விலகி சென்று நம் மனம் போன போக்கில் வாழ்கிறோம். ஆனால் இறைவன் எப்பொழுதும் நேர்மை மாறாத, உண்மை மாறாத, அன்பு கலந்த அன்போடு நம்மை அன்பு செய்கிறார். நாம் அவரிடம் திரும்பும் வரும் வரை காத்து கொண்டிருக்கிறார். நாம் நமது பாவங்களை விட்டு விலகி செல்லும் பொழுது இறைவன் நம்மை பல்வேறு ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார். கடவுள் என்னை மன்னிக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் நமது அழைப்புக்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அழைப்பை பெற்றிருக்கிறோம். அந்த அழைப்புக்கு உண்மை உள்ளவராக வாழ்ந்து இறைவனுக்கு மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். நாம் எல்லோரோடும் ஒப்புரவு கொண்ட மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பலவீனங்கள், மனக்கவலைகள், கஷ்டங்கள் எல்லா மனிதருக்கும் உண்டு. இவை யாவும் நிரந்தரமற்றவை. ஆனால் இறைவன் ஒருவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்பது மட்டும் நிரந்தரம். நாம் மற்றவரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. நம்மிடம் உள்ள நன்மை தனத்தை பார்க்க வேண்டும். மற்றவரை அவர்கள் இருப்பது போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நன்மை செய்வதில் நினைத்திருந்தால் நம்முடைய செயல்களை பார்க்கும் மக்கள் இறைவனை போற்றி புகழ்வார்கள். My heart is restless until it rests on God. So we are carrying many sufferings in our hearts, but we see the Jesus life. He was find his heart rest while he was praying to God. Let us take Jesus as a responsible and example person to spend time with prayer and lead our life. அன்பின் உருவமே இறைவா, இது இந்த நாளுக்காக, வேலைக்காக, இந்த தருணத்திற்காக, உமது பிரசன்னத்தை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த வேலைக்காக உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ உமது படைப்பிலே சிறந்த படைப்பாக மனிதர்களை கண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதே போல படைத்தது பிறகும் அவர்களோடு உடனிருந்து மேகத்தூணாகவும் நெருப்பு தூணாகவும் இருந்து வழிநடத்தி வந்தீர். அதே போல இந்நாள் வரையிலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மேகத்தூணாகவும் நெருப்பு தூணாகவும் இருந்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்ற இந்த கிருபைக்காகவும், உமது கண்ணின் கருவழி போல எங்களை பாதுகாக்கின்ற இந்த தருணத்திற்காகவும் உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நற்கருணை நாதரே இறைவா, இதோ உம்முடைய வாழ்க்கையை எங்களுக்காக அர்ப்பணித்து இந்த உலகிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டவும், எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களை விடுவிக்கவும் இந்த உலகத்திற்கு வந்தீரே ஆண்டவரே. நண்பனுக்காக தன் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்பதன் வெளிப்பாடாக ஒரு அவமானத்தின் சின்னமான சிலுவையை வெற்றியின் சின்னமாக மாற்றி எங்களுக்கு விடுதலை வாழ்வை பெற்று தந்து, இது நாள் வரையில் உம்முடைய கண்ணின் கருவிழி போல எங்களை காத்து வருகின்ற அந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நற்கருணை வடிவிலை வீற்றிருந்து எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தூய ஆவியே, இதோ
2000 வருடங்களுக்கு மேலாக உமது திரு அவையை சிறப்பாக வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றீர். இதோ கூட்டொருங்கிய திரு அவையை வழிநடத்த, அதை சிறப்புற வளரச் செய்ய உமது ஆவியை எங்களுக்கு பொழிந்து, உமது பிள்ளைகளாகிய இறைமக்கள், அருட்கன்னியர்கள், அருட்தந்தையர்கள், ஆயர்கள், திருத்தந்தை என ஒவ்வொருவருக்கும் உமது ஆவியை கொடுத்து பொழிந்து, அவர்கள் ஒவ்வொருவரும் அபிஷேகம் செய்து, அவர்கள் வழியாக இந்த திருவை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திற்காக உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எங்களை பாதுகாத்து வருகின்ற இறைவா, நற்கருணை நாதரே, இதோ இப்பொழுது நாங்கள் சுவாசிக்கின்ற இந்த மூச்சு காற்றுக்காக, இதோ இந்த சிறப்பான பிரசன்னத்திற்காக, நேரத்திற்காக, நற்கருணையிலே உண்மையே உணவாக எங்களுக்கு தந்ததற்காக, என்னுடைய தாய்க்காக, தந்தைக்காக, நண்பர்களுக்காக, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளுக்காகவும், இதோ நாங்கள் நல்ல உடல் நலத்தோடு வாழ்வதற்கு வாழ்வாதாரம் கொடுத்து வழிநடத்தி வருகின்ற அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. மருத்துவம் நோய் அற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கு என்று கூறிய எம் இறைவா, இதோ பலர் நோய்வாய் அவதிப்பட்டு வீட்டிலே இருந்து கொண்டும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பாதலை சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே மருத்துவராக இருந்து உம்மை தொட்டு அனுபவிக்க ஆசைப்பட்டுகின்ற அந்த ஒவ்வொரு நபருக்கும் உமது வல்லமையை பொழிந்து, உமது ஆசிரை கொடுத்து, அதிசயத்தை கொடுத்து, அவர்கள் உடல்நலம் பெற்று உம்மை பின்பற்றி வர நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. உயிர் அளிப்பவரான ஆண்டவரே, இதோ இந்த சிறப்பான நேரத்திலே வயநாட்டில் உள்ள மக்களுக்காக 11வது நாளாக இந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் 18,000த்திற்கும் மேலான தன்னார்வ ஆர்வலர்களை தந்து உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, பண உதவி, பொருளுதவி, மருத்துவ உதவி என பல்வேறு உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த கிருபைக்காக சிறப்பாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நற்கருணை நாதருக்கு நன்றி கூறிய நாம் இதோ இந்த சிறிய பாடல் வழியாக மேலும் அவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளினை தந்த இறைவா, உந்தன் தாளினை நான் தொழுவேன்.
இந்த நாளினை தந்த இறைவா, உந்தன் தாழினை நான் தொழுவேன். நலம் பலம் அருள் செய்தவா, உந்தன் மலர் பதம் சரணடைந்தே. நலம் பலம் அருள் செய்தவா, உந்தன் மலர் பதம் சரணடைந்தே. நன்றி நன்றி தந்தையே நன்றி. நன்றி நன்றி தந்தையே நன்றி. இந்த நாளினை தந்த இறைவா, உந்தன் தாளினை நான் தொழுவேன். இந்த நாளினை தந்த இறைவா, உந்தன் தாளினை நான் தொழுவேன். நலம் பலம் அருள் செய்தவா, உந்தன் மலர் பதம் சரணடைந்தே. நலம் பழம் அருள் செய்தவா, உந்தன் மலர் பதம் சரணடைந்தே. நன்றி நன்றி ஆவியே நன்றி. நன்றி நன்றி ஆவியே நன்றி. நன்றி நன்றி தந்தையே நன்றி. நன்றி நன்றி தந்தையே நன்றி. நன்றி நன்றி இயேசுவே நன்றி. நன்றி நன்றி இயேசுவே நன்றி. நன்றி நன்றி ஆவியே நன்றி. நன்றி நன்றி ஆவியே நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாகமாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரக்கமுள்ள ஆண்டவரே, நற்கருணை நாதரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடங்களுக்காக, ஒவ்வொரு நொடிக்காகவும் உமக்கு நன்றி. இந்த உலகின் ஒவ்வொரு மக்களையும், குறிப்பாக இந்த மாதா டிவியிலே இந்த நற்கருணை ஆராதனையோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நினைவு கூறுகின்றோம். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. குழந்தைகளுக்கு பாதுகாப்பை தாரும். குழந்தைகளோடு இருந்து அவர்களை வழிநடத்தும். குழந்தைகளை ஆழமாக நேசிக்கின்ற இறைவா, கல்வி கற்கவும் பல திறமைகளில் வளரவும் வேண்டிய எல்லா அருள்வரங்களையும் தந்து காத்தருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, அவர்கள் செல்லும் போதும் வரும்போதும் நீர் பாதுகாப்பாக இருந்தருளும். அப்பா, குழந்தை பேர் இல்லாமல் என்றாவது ஒரு நாள் இந்த நற்கருணை ஆண்டவருடைய கருணையின் பார்வையின் மீது படுமா, என்னுடைய கருவிலே ஒரு மாற்றம் நடக்குமா என்று இந்த ஜெப வேலையிலே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கடைக்கண் நோக்கி அருளும். அவருடைய கருவறைகளை தொட்டருளும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கும்படியாக உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். இரக்கமாயிரும் ஆண்டவரே, உம் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும். இளைஞர்கள், இளம் பெண்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்பா, எதிர்காலத்தை தொலைத்து கொண்டிருக்கிற இன்றைய காலகட்டத்தில் எல்லா விதமான கவர்ச்சிகளுக்கு தங்களே ஆளாக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீர் வழி நடத்துங்க. இயேசுவே, உம்முடைய அன்பின் கரங்களால் அவர்களை கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. ஒரு நல்ல தோழர்களாக அவர்கள் மோடு பயணிக்க செய்தருளும். வேலையற்றவர்களுக்கு நல்ல வேலையை தாரும் ஆண்டவரே. அப்பா, வேலை தேடுபவர்கள் விரைவில் வேலையை கண்டடையும்படியாக நோக்கி மன்றாடுகிறோம். எதிர்கால வாழ்விற்கான திருமண அழைத்தலை கொடுத்திருக்கிற ஆண்டவரே, அவர்களுக்கான திருமண வாழ்க்கைக்கு நல்ல வர்ணனை கொடுத்து ஆசீர்வதியும். எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையில் இறை அழைத்தல் உண்டா இல்லையா என்பதை சந்தேகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் சாமுவேலை அழைத்ததைப் போல ஆண்டவரே, அவர்களையும் பெயர் சொல்லி அழைத்தருளும் ஆண்டவரே. உம்முடைய பணியை தொடருவதற்கு அப்பா இரக்கமுள்ள ஆண்டவரே, அறுவடையோ மிகுதி, வேலையாட்கள் குறைவு என்று வேதனைப்படுகிறீர். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்தருளும். இவருடைய அழைப்பை அவர்களுக்கு காட்டும் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ போதை பொருளுக்கும் வெவ்வேறு விதமான அடிமைத்தனங்களுக்கு தங்களே உட்படுத்தி இருக்கிற இளைஞர், இளம்பெண்கள் மற்றும் பெற்றோர்கள் எவ்வளோ பேரை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டுகிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே ஆண்டவரே, அவர்கள் இப்போதே எல்லா விதமான மாற்றத்தையும் கண்டுகொள்வார்களாக. மத்தேயு உம்மை பார்த்த நொடியிலே ஆண்டவரே மனமாற்றம் அடைந்தார். சக்கேயு உம்மோடு பேசிய அந்த நொடியிலே மனமாற்றம் அடைந்தார். அப்பா, உம்மால் இயலாதது ஒன்றும் இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த நேரத்திலே இந்த மக்கள் எல்லோரையும் தங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் இவர்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. அப்பா, பெற்றோர்களை ஆசீர்வதியும். தன்னுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் அவர்கள் வடிக்கிற கண்ணீரை காண்கின்ற ஆண்டவரே, உன் கண்ணீரை என்னுடைய தோற்பைகளில் சேவித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்பவரே. அப்பா, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கண்ணீருக்கும் பதில் சொல்லுங்கப்பா. இவருடைய பிள்ளைகளை பற்றி, குடும்பத்தில் அமைதியற்ற சூழலை பற்றிய கவலை அவர்களுக்கு அப்பா நிலையான அமைதியை தந்தருளும். எப்போதும் நீர் இவர்களோடு இருக்கிறீர் என்பதை அனுபவிக்கும்படி அந்த அமைதியை அவர்கள் உணர்வார்களாக ஆண்டவரே. அப்பா, இரக்கமுள்ள தேவனே, ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான கடன் பிரச்சனைகள், குடும்ப சுமைகள், அப்பா, இவை அனைத்தையும் ஒரு சிலுவைகளாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு உம்மோடு இணைந்து பயணித்தால் இந்த சிலுவையை சுமக்க முடியும், அந்த சிலுவையை சுமந்து மகிமையை அடைய முடியும் என்பதை காட்டும் ஆண்டவரே. இரக்கமுள்ள தேவனே, அப்பா, வயது முதிர்ந்த எல்லா பெற்றோர்களையும் வயதானவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல உடல் சுகத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பேர் தங்களுடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு இப்போதும் கூட அவர்கள் இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்தில் இருந்து கொண்டு கூட இந்த தொலைக்காட்சியிலே உம்முடைய இந்த பிரசனத்தை கண்டு கண்ணோக்கி கொண்டிருக்கிறார்களே. உம்முடைய ஆனந்தத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு மகிழ்ச்சியாய் தங்களுடைய காலத்தை செலவழித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உம்முடைய ஆறுதலை தாரும். உம்முடைய உடனிருப்பை அவர்களுக்கு காட்டும் ஆண்டவரே. அப்பா, பல்வேறு நோய்களாலும் பல்வேறு விதமான நெருக்கடியினாலும் இயற்கை சூழலினுடைய வெவ்வேறு விதமான கோர முகங்களாலும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய பிரசன்னத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டுகிறோம். ஆண்டவரே, இரக்கத்தோடு அவர்களை கண்ணோக்கி அருளும். அவர்களுடைய வாழ்க்கை நலமுள்ள வாழ்க்கையாக, வளமுள்ள வாழ்க்கையாக, அமைதியுள்ள வாழ்க்கையாக நிரம்பட்டும் ஆண்டவரே. அப்பா, இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் தூயவர், நான் தூயவராயிருப்பது போல் நீங்களும் தூயோராய் இருங்கள் என்று கூறுகிற ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் தூய உள்ளவர்களாய், தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாய் வாழ விரும்புகிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருக்கடியினால் நாங்கள் உம்மை பின்தொடர முடியாமல், சிலுவைகளை சுமக்க முடியாமல் உமக்கு எதிராக முகத்தை திருப்புகிறோம். எங்களுடைய எல்லா வாழ்க்கையின் சூழல்களையும் போதை உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நற்கருணை நாதரே, நீர் எங்களை பார்த்தருளும், இரக்கத்தோடு பார்த்தருளும், எங்களுடைய வாழ்க்கையை மாற்றியருளும் ஆண்டவரே. உம் பெயரால் எதை கேட்டாலும் தருவேன் என்று நாங்கள் இறை வார்த்தையிலே வாசிக்கிறோமே. நீர் தருவீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். தந்தையிடம் இயேசுவின் பெயரால் இவை எல்லாற்றையும் கேட்கிறோம் ஆண்டவரே. நன்றி. ஆமென். 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 ஆமென்.
Jesus is mine. Oh, what a foretaste of glory divine, head of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Perfect submission, perfect delight, visions of rapture now pass on my side. Angels descending, bring from above echoes of mercy, whispers of love. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Praising my Savior all the day long. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றற்றும் என்று இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற இன்றைய நற்செய்தி வாசகமானது 3 நிபந்தனைகளை நம் முன் வைக்கின்றது. தன்னலம் துறந்து சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுவது. இன்றைய தினசரி வாழ்க்கையிலே பல்வேறு சிலுவைகளோடு இயேசுவை நாம் பின்தொடர நாம் அழைக்கப்படுகின்றோம். எல்லாம் எனக்கு தான், நான் மட்டும்தான், தான் என்ற அகங்காரம் உள்ள மனிதர்களை நாம் இன்றைய உலகத்தில் நாம் காண்கின்றோம். தன்னலம் துறந்து பிறர் நலம் நாடி நாம் முதலில் வெளியே வர வேண்டும். இரண்டாவது, சிலுவையை சுமந்து கொண்டு. பல்வேறு நேரங்களில் நாம் பல சிலுவைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றோம். நமது வாழ்க்கை என்பது சிலுவைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. பெற்றோரை இழந்த பிள்ளைகள் இழப்பு என்ற சிலுவையை சுமக்கிறார்கள். பணம் இல்லாமல் ஒருவேளை உணவுக்காக கடினப்படும் குடும்பங்கள் இருக்கின்றன. பட்டினி என்ற சுமையை, சிலுவையை அவர்கள் சுமக்கிறார்கள். இளைஞர்கள் பல பேர் வேலை இல்லை என்னும் சிலுவையை சுமக்கிறார்கள். குடும்பத்தில் மன அமைதி, குடும்ப அமைதி இல்லை என்ற சிலுவையை சுமக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத மற்றவரை ஒருவர் மீது பழி சுமத்தி கொண்டு குற்றம் சாட்டுகின்ற ஒரு சிலுவையை தினந்தோறும் நம் வாழ்நாளில் சுமந்து கொண்டுதான் இருக்கின்றோம். சில நேரங்களில் நமக்கு ஏற்படுகின்ற நோய் நொடிகளும் நமக்கு சிலுவைகளாக அமைந்து விடுகின்றன. நமக்கு பிடித்தமான ஒருவர் நம்மை விட்டு பிரியும் பொழுது ஏற்படுகின்ற சிலுவை, நாம் எதிர்பார்த்தது நம் வாழ்வில் நடக்கவில்லை என்று நாம் துன்பப்படுகின்ற சிலுவை, இவ்வாறு பல்வேறு சிலுவைகளை நாம் சுமந்து கொண்டுதான் இருக்கின்றோம். மனக்கவலைகள், கடன் பிரச்சனைகள், நடக்க முடியாமல் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கின்ற சிலுவை,
என பல்வேறு சிலுவைகள் நம் வாழ்நாளில் இருக்கின்றன. அனைத்து சிலுவைகளையும் நாம் நம் ஆண்டவர் தம்முடன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாய் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம். இயற்கை பேரழிவுகளால் பல்வேறு சுமைகளுக்கு சிலுவைகளுக்கு நாம் உட்படுத்தப்படுகின்றோம். அவற்றையும் கடவுளின் விருப்பம் என நாம் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற உகந்த சீடர்களாக மாற இதோ நம் மத்தியில் வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம் சிலுவைகளை ஏற்றுக் கொடுப்போம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோருமிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறிய ஆறுதலின் தெய்வம் அவர். அவரை நாடி வருவோம், அவரை நம் சிலுவைகளை சுமந்து கொண்டு பின்தொடர்வோம். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் ஆலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. மலையாய் நான் கணிந்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. மலையாய் நான் கணித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. திருவாக உனை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து, திருவாக உனை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து, உன் பெயரை சாற்றிடவே நலம் தரவே என்னை அழைக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன்
மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. நற்கருணை ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னை வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வரட்டும் என்ற உமது அழைப்பின் குரல் கேட்டு இதோ இங்கு வந்திருக்கின்ற இந்த திருத்தொண்டர்கள் 40 பேருக்குமாய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது அழைப்பின் குரல் என்று மட்டுமல்ல, அவர்கள் குருக்களான பிற்பாடும் தங்கள் வாழ்நாளின் இறுதி நாள் வரைக்கும் இது ஒலித்து கொண்டே இருக்கும்படியாக உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னை மறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வரட்டும். ஆமாண்டவரே, இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை வேண்டுகிறோம். இதோ இவர்களைப் போலவே உலகின் எல்லா இடங்களிலும் துறவற வாழ்க்கையின் வழியாகவும் குருத்துவத்தின் வழியாகவும் உம்மை பின் செல்ல முன்வந்திருக்கின்ற எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே அவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் இயேசுவின் பின்னால் செல்வோம், உலகின் பின்னால் செல்ல மாட்டோம், பொருள் ஆசையின் பின்னால் செல்ல மாட்டோம், புகழுக்கு அடிமையாகி புகழின் பின்னால் செல்ல மாட்டோம், எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று சொல்லி ஆதாயம் தேடி நாங்கள் செல்ல மாட்டோம். ஆண்டவரே, இயேசுவே நீர் எனக்கு போதும், ஆண்டவரே உம்மை மட்டுமே பின்பற்றுகிறோம் என்ற உறுதியான உள்ளத்தோடு உம்மை இவர்கள் பின்பற்றி நடக்க அருள் புரியமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற எடித் ஸ்டைன் என்ற மறை சாட்சியர் சொல்வது போன்று, எனக்கு நான் என்னும் அன்பு செய்கின்றவரை தவிர மற்ற எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. நான் அன்பு செய்கின்ற இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டுமே எனக்கு அக்கறை, வேறு எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை என்று சொன்ன அந்த புனிதரை வாழ்க்கையை முன்மாதிரியாக கொண்டு ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை பின்பற்ற முடிவு செய்துவிட்ட ஒவ்வொருவரும் எந்த நேரத்திலும் நாங்கள் பின்னோக்கி பார்க்காமல் மற்ற இச்சைகளுக்கும் ஈர்ப்புகளுக்கும் எங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுத்து விடாமல் முன்னோக்கியவர்களாக உம் சிலுவையை மட்டுமே முன்வைத்து கொண்டு அந்த சிலுவையில் நீ தொங்கு மக்களுக்கு கொடுக்கிற காட்டுகிற உமது அன்பை மட்டுமே நாங்கள் உள்ளத்திலே தாங்கியவர்களாய் உம்மை பின்பற்றி வர இதோ நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த ஜெபத்தினுடைய இந்த இறுதி வேளையிலே நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து உமக்கு வாக்குறுதி அளிக்கிறோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன், பொருள் ஆசைக்கு இடம் தர மாட்டேன், புகழ் ஆசைக்கு நான் இடம் தர மாட்டேன், சாதனை ஆசைக்கு நான் இடம் தர மாட்டேன், வசதியான வாழ்வுக்கு நான் இடம் தர மாட்டேன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை ஒன்றே எனக்கு போதும், அது மட்டுமே எனக்கு முன்னால் செல்லும், அதை நான் பின்பற்றி வாழ்வேன் என்று இந்த பாடலை பாடுகிற இந்த நேரத்திலே சகோதரர்களே, இந்த ஜெபத்தில் ஈடுபட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு என்று நாம் உறுதியை மொழி கொடுப்போம். நீர்தான் எங்களுக்கு புகலிடம், நீர்தான் எங்களுக்கு அரண் என்று அறிக்கையிடுகின்ற நாங்கள் உம்மை மட்டுமே பின்பற்றுவோம். சிலுவையை சுமந்து கொண்டு எங்காவது நாங்கள் போய்விட மாட்டோம். தன்னை வெறுத்து வேறெங்காவது நாங்கள் சென்று விட மாட்டோம். தன்னை மறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு உம் பின்னால் மட்டுமே வருவோம் என்ற உறுதியை நாங்கள் இந்த பாடல் வழியாக உமக்கு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், உலக மக்கள் உம் சீடர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சீடத்திலே அவர்கள் உறுதியுள்ளவர்களாக, சீடத்துவத்திலே அவர்கள் பற்றுறுதி கொண்டவர்களாக, எந்த உலக ஆசையோ பொருளோ துயரமோ துன்பமோ எதுவுமே அவர்களை அசைக்காதபடி இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் என்று சொல்லுகிற இந்த உறுதிமொழியிலே நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் கூறும். ஆண்டவரே, எங்களுக்கு அருள் கூறும். ஆமென், ஆமென், ஆமென்.
இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைவேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைவேனே. ஆம் ஆண்டவரே, உமக்கு பின்னால் நாங்கள் சென்று உம் சீடர்களாக மட்டுமே வாழ்ந்து உலகம் முழுவதும் நாங்கள் எல்லா இடங்களிலும் சென்று பிறரை உமது சீடர்களாக மாற்ற இந்த நற்கருணை ஆசிரின் போது எங்கள் ஒவ்வொருவருக்கும் வல்லமையூட்டி ஆற்றல் அளித்து ஆசீரளித்து எங்களை புனிதப்படுத்துவீராக. ஆண்டவரே, இதோ நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த வாக்குறுதியை என் வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை கடைபிடித்து உம் சீடனாக மாறி மற்றவர்களை சீடர்களாக்க எங்களுக்கு அருள் புரிந்தருளும் ஆண்டவரே. ஆமென். 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 மாண்புயரில் அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உமது பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரே, உம்மை மன்றாடுகின்றோம்.
புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.